விசுவாசம் எப்போ ஆரம்பிக்கிறது? தேவனை பற்றிய அறிவிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. நாலேஜ் ஆஃப் காட். தேவனை குறித்த அறிவை நீங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் உங்க விசுவாசம் அங்க என்ன செய்யுது? ஆரம்பிக்கிறது. உங்க விசுவாசம் ஆரம்பிக்கிற இடமே அதுதான். தேவனை பற்றிய அறிவு நமக்கு தவறாக இருந்தால் நம்முடைய விசுவாசமும் தவறான பொருளின் மேல் இருக்கும், தவறான நம்பிக்கையின் மேல் இருக்கும். உலகத்திலேயே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் யார் என்றால் அவர் தேவன் தான். நம்மள ஒருத்தங்க தவறா சொல்லிட்டா எவ்வளோ புலம்புறோம் இல்லையா, எவ்வளோ அழுகிறோம் இல்லையா? ஆனால் தேவன் மிக மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், தவறாக சித்தரிக்கப்படுகிறார். அவருடைய அன்பு மறைக்கப்படுகிறது. அது தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்முடைய ஜெபம் கண்ணீரின் ஜெபமாக இருக்காது. கண்ணீர் வரும், வராதுன்னு இல்லை. ஆத்தும ஆதாயத்திற்காக அது என்ன செய்யும்? வரும். ஆனந்த கண்ணீராக அவருடைய வல்லமையை பார்த்து, அவருடைய அன்பை பார்த்து, அவருடைய வழி நடத்துதலை பார்த்து, அவருடைய சமாதானத்தை பார்த்து, அந்த பிரச்சனைகளின் மத்தியில் நாம தாங்கி சுமக்கப்படுவதை பார்த்து, அவர் நம்மை தப்புவிக்கிறத பார்த்து அது ஆனந்த கண்ணீராக வருமே தவிர அது புலம்பலின் கண்ணீராக என்ன செய்யாது? இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.